வணக்கம், வெல்கம் டு மேகலா சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எப்போவுமே சாஃப்டாகவே இருக்கிற மாதிரி வெஜிடபிள் கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 முந்திரி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நசுக்குன ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, நீளமாக கட் பண்ண 2 பச்சை மிளகா, அப்புறம் கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை 4ஆ கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ண 3 பீன்ஸ், அப்புறம் கட் பண்ண ஒரு கேரட் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஸ்மெல்லுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கிச்சடிக்கு ரொம்ப முக்கியமே நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோன்றதை பொறுத்து தான் இருக்கு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு லேசாக வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரவை ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், அதனால நீங்கள் மொத்தமாக கொட்டிட்டீங்கன்னா மிக்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரி ஃபினிஷிங்கும் நல்லா வராது. ஸோ இப்படி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி மீதி இருக்கிற ரவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரவை லைட்டாக வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். இப்போ கிச்சடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப கெட்டி ஆகவே ஆகாது, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். தேங்காய் சட்னி கூட சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிச்சடி யூஸ்வலாக நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்குமே ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் மேகலா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.